இது பாருங்க, இது நம்ம வந்து பைபாஸ், இது வந்து இழுப்பூர்ல அமைக்கப்பட்ட ஒரு புதிய புறவழிச்சாலை பைபாஸ். நம்ம டவுன் வந்து அந்த சைடு இருக்கு. பயங்கர டிராஃபிக் ஜாம் ஆகும், ரொம்ப ஹெக்டிக் ஆகும், நிறைய நேரம் போக்குவரத்து நெரிசல் ஏற்படும், ஸ்ட்ரக் ஆகிக்கும். மிகப்பெரிய சாதனை தமிழ்நாட்டில் அறிவிக்கப்பட்ட எடப்பாடியார் ஒரு புறவழிச்சாலை அறிவிச்சார். எடப்பாடி சட்டமன்ற தொகுதிக்கு அது தேக்கப்பாய்ச்சது. இன்றைய முதலமைச்சராக இருந்த அண்ணன் எடப்பாடியார் வந்து அவர் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக இருந்த பொழுது எனக்காக கொடுத்த சாலை தான் இந்த பைபாஸ் சாலை. இவ்வளவு பிரமாதமா இன்னைக்கு வந்து லட்சக்கணக்கான மக்களுக்கு வந்து பயனுள்ள விஷயமா இருக்கு. பாருங்க எவ்வளவு அந்த நகர் வளர்ந்துருக்கு. 2 புறமும் வந்து பாருங்க வந்து இவ்வளவு சிறப்பா வந்து புதிய கட்டிடங்கள்லாம் உருவாக்கப்பட்டு, இன்னும் அந்த என்ன நம்ம ஃபைஸ் ஃபுட்பால் டர்ஃப்லாம் நான் கொண்டு வரேன். நம்ம நண்பர்கள் பிரைவேட்டா நடத்துறாங்க. அது இப்படி ஒரு புறவழிச்சாலை வர்றதுனால தானே இதெல்லாம் டர்ஃப் கல்ச்சர்லாம் புதுக்கோட்டை வரைக்கும் வந்திருக்காங்க, இழுப்பூர் வரைக்கும் வந்திருக்கு. ஓகே ஓகே. அதாவது இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து சில முன்னெடுப்புகள், சில விஷயங்கள் எல்லாராலையும் செய்ய முடியும், சில விஷயங்கள் யாருனாலையும் செய்ய முடியாது, பல விஷயங்கள் செய்யறதுக்கு வாய்ப்பே இல்லை. நான் வாய்ப்பே இல்லாத விஷயங்களையும் செய்ய முடியாத விஷயங்களையும் முட்டி மோதி தொகுதி கொண்டு வந்திருக்கிறேன். இதான் நம்ம ஸ்பெஷல்.